இவங்களுக்கு விசா வந்துச்சு. ஆனா இவங்க என்ன விட்டு போகணுன்றதுக்காக இவங்க வந்து வெளியே நிக்கிறாங்க. நான் உங்களோட நண்பன் எஃப்எஸ்டிஆர் ராவணராம் பேசுறேன். நான் உங்க ஆசாமா பேசுறேன். ராவணராமுக்கு வந்து விசா வந்துடுச்சு. ஆனா எனக்கு இன்னும் விசா வரல. ஏன் வரல? 2 நாள் முன்னாடி தான் அப்ளை பண்ணோம். சும்மா நானே மண்டை காய்ச்சல் உட்காந்துருக்கேன். விசா அப்ளை ஆகாம உட்காந்துட்டு வெறுப்பா இருக்கு. நான் இவனுக்கு விசா வரலன்னு சொல்லி அவ்வளோ கான்ல உட்காந்துருக்கேன். இவன் காமெடி பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். தெரியல என்ன பண்றதுன்னு. அதனால நான் ஃபன் பண்ணிட்டு இருக்கேன். வந்தா துபாய்க்கு போறேன், வரும்போது வீட்டுக்கு போறேன், அவ்வளவுதான். டிக்கெட் தான் போட்டாச்சு. அதை என்ன பண்ணுவீங்க? கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா. இவ்வளவு நேரம் மேடம் பேசுனதெல்லாம் இதை வந்துட்டு வீடியோ ஆனே பண்ணல. இருக்கிற டென்ஷன்ல என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும். ஹாய், நான் உங்களோட நண்பன் எஃப்எஸ்டிஆர் ராவணராம் பேசுறேன். நாங்க இப்போ வந்து சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ல இருக்கோம். ஸோ ராவணராமுக்கு வந்து விசா வந்துடுச்சு. ஆனா எனக்கு இன்னும் விசா வரல. ஏன் வரல? 2 நாள் முன்னாடி தான் அப்ளை பண்ணோம். ஸோ அதனால இன்னும் வரல. வருது சொல்லி உட்கார வச்சிட்டாங்க. கடைசியில் இன்னும் வரல. கரெக்டாக 12 மணி அவங்க வர சொல்கிறாங்க. ஃப்ளைட்டு வந்து 3:50 ஃப்ளைட்டு. ஸோ இப்போ டைம் வந்து எவ்வளோ? 12:53. ஸோ எங்களோட ஃப்ளைட் டைம் வந்து 3:50. ஸோ ஸ்டில் எங்களுக்கு வந்து எங்களுக்கு எனக்கு மட்டும் வந்து இன்னும் விசா வரல. ஸோ அதனால நான் வெளியே இருக்கிறேன். இவங்களுக்கு விசா வந்துச்சு. ஆனால் இவங்க என்ன விட்டு போகணுன்றதுக்காக இவங்க வந்து வெளியே நிற்கிறாங்க. ஸோ சாட். எனக்கு ஒரு டக்குன்னு ஒரு ஞாபகம் வருது. என்னது? என் அப்பா கிட்ட எந்த மெமோரிஸும் எனக்கு வந்து ஞாபகம் இல்லை. ஒரே ஒரு மெமரி மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் ஏதோ தப்பு பண்ண போல என் அப்பா வந்து மொட்டை மாடி மேல நட்ட வெயில்ல வந்து இந்த ஸ்கூல் அந்த ஸ்கூல்ல எல்லாம் வந்து ஹேண்ட்ஸ் அப் பண்ணி நீல் டவுன் பண்ணி உட்கார வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி என் அப்பா உட்கார வச்சிருந்தாரு. ஸோ நீங்க பார்க்குற லுக் வந்து அப்படிதான் இருக்கு. என்ன ஏன் அங்க உட்கார வைக்க கூடாது? சும்மா நானே மண்டை காய்ச்சல் உட்காந்துருக்கேன். விசா அப்ளை ஆகாம உட்காந்துட்டு வெறுப்பா இருக்கு. ஸோ நீங்க பேக்ரவுண்ட் நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் வந்து தூக்கி போடுங்க. இவங்களோட சேர்த்து நான் இவனுக்கு விசா வரலன்னு சொல்லி அவ்வளோ கான்ல உட்காந்துருக்கேன். இவன் காமெடி பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். தெரியல என்ன பண்றதுன்னு. ஸோ அதனால நான் ஃபன் பண்ணிட்டு இருக்கேன். வந்தா துபாய்க்கு போறேன், வரும்போது வீட்டுக்கு போறேன், அவ்வளவுதான். டிக்கெட் தான் போட்டாச்சு. அதை என்ன பண்ணுவீங்க? கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா. மூச்சு பாருங்களேன். எனக்கு மட்டும் தெரியல என்ன பண்றது. நான் வந்து ஒரு கருப்பு காஃபி எடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். ராவணராம் வந்து பன்னீர் ரோல் வெள்ளப்பால். வெளியே தானே இருக்கும் வெள்ளப்பால். கருப்பு என்ன 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 பேசிட்டு இருந்தோம்? இவ்வளவு நேரம் மேடம் பேசுனதெல்லாம் இதை வந்துட்டு வீடியோ ஆனே பண்ணல. இருக்கிற டென்ஷன்ல என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும். ராவணராம் மூஞ்சி பாருங்களேன். டென்ஷன் ஆனப்போ இப்படிதான் இருக்கும். ஆனா ஏன் மூஞ்சி பாருங்களேன் அப்படியே சொல்லிக்குது. ஏன்னா டென்ஷன் ஃபுல்லா என் மேலதான் இருக்கு. இப்போ ஃபுல் ப்ரெஷர் என் மேல இருக்கு. ஏன்னா என்னன்னா எனக்கு விசா வரல. ஆனா டிக்கெட் புக் பண்ணியாச்சு. ராவணராமோட விசா வந்துடுச்சு, டிக்கெட்டே புக் ஆயிடுச்சு. ஆனா அவங்க உள்ள போக மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நான் வெளியே இருக்கேன். எப்படி இருக்கு இந்த ஃபீலிங்? செம்ம காண்டா இருக்கு. ஏன்னா நம்ம பிளான் பண்ணது வேற, நம்ம கூட போலான்னு பிளான் பண்ணது எல்லாம் ஆக்சுவலி வந்து ஜாலியா தான் இருக்கு.
நான் உங்களோட நண்பன் எஃப்எஸ்டிஆர் ராவணராம் பேசுறேன். நான் உங்க ஆசாமா பேசுறேன். என்ன பண்றதுன்னு தெரியாம வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். நான் ஒரு மென்டல், என் பக்கத்துல இருக்கிறது பெரிய மென்டல். இதெல்லாம் பார்க்க போறவங்க அவங்க நல்லவங்க, அப்புறம் நானும் நல்லவன். நான் மட்டும் தான் மென்டல், நீ மட்டும் தான் மென்டல். இப்போ முத 2 பேரும் சேர்ந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் போலாம் பிளான் பண்ணோம். எல்லாம் புட்டிக்கிச்சு. நான் அமைதியா பிளாக் காஃபி குடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போறேன். ராவணர் அம்மா வந்து டிராப் பண்ணதான் நான் வந்து டிக்கெட் காசு போயிடுமே. 35,000 ஒன்லி. டிக்கெட் இப்போ சேஞ்ச் பண்ண மாட்டேன், சேஞ்ச் பண்ணணும். அப்போ தெரியலையே. 35,000 வருஷம் ஃபுல்லா சம்பாதிச்சாலும் அவ்வளவு காசு வராது. ஒரு எபிசோட் பேமெண்ட். இதெல்லாம் கட் பண்ணுங்க. தூங்கு மூஞ்சி மாதிரி இருக்கு என் மூஞ்சி, நல்லாவே இல்லை. நீலம்பரி மாதிரி. சரி, ஒரு கேம் ஆடலாமா? 5,000 rupees bet. 127. ஸோ என் டிக்கெட்டு விட இவங்க டிக்கெட்டு ராவணாராம் மைண்ட் வைஸ் நான் சொல்லவா? இந்த கும்பலையா வந்து வச்சுக்கிட்டு என்னால முடியல. நீங்கள் என்ன பண்ணுவீங்க வீசா வராது? மங்காத்தால வெளியே ஒருத்த உள்ள ஒரு. நான் வெளியே, நீ உள்ள. பெரிய தொல்லை. ஐயோ, ஏய், நான் நல்ல வெறுப்பா இருக்கேன். நான் என்ன பண்ண தெரியாம. சவுண்டு தலையாட்டு. சத்தியமா என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. நான் உங்களோட ராவணராம் எஃப்எஸ்டிஆர் ராவணராம். நான் உங்களோட நண்பன் ராவணராம் எஃப்எஸ்டிஆர் பேசுறேன். நானும் உங்கள் நண்பன் பேசுகிறேன். அவங்களுக்கே மறந்துச்சு என் கூட. நான் உங்களோட ராவணராம் எஃப்எஸ்டிஆர் ராவணராம் பேசுறேன். ஓகே, சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை பை, டேக் கேர், குட் நைட். Till I'll meet you in Dubai. Bye. நாங்கள் இப்போ வந்து உள்ளே வந்து உட்காந்துருக்கோம். போய் கேட்க போனோம். இந்த மாதிரி வீசாலே சொன்னால் அதுக்கு வாய்ப்பே இல்லாத மாதிரி தான் பேசினாங்க. மேபி ஒரு லாஸ்ட் ஒரு 5 minutes வாங்க, 10 minutes வாங்க சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணிருக்கோம். போய் பார்த்ததுக்கு அப்புறம் எதுவுமே முடியலன்னா நான் மட்டும் போகிற மாதிரி இருக்கும். ஆஷா வந்துட்டு 1 or 2 days ரீஷூட் பண்ணணும். ஏன்னா வந்து இப்போ இன்றைக்கி சண்டே ஆகிடுச்சு. சண்டே கண்டிப்பாக வராது. நாளைக்கு மண்டே, அது எப்போ வரும்னு தெரிய முடியாது. ஸோ அதனால் நம்ம டியூஸ்டே தான் போகணும். டிக்கெட் போனால் டியூஸ்டே தான் போகணும். துபாய்க்கு போகாமே இருக்கலாம். அப்போ டிக்கெட்டு இதுதான் போயிட்டு முன்னாடியே டோன்ட் கம் டு துபாய் என்ற இதுதான் இப்போதைக்கு நிலவரம். நம்ம அந்த போஸ்ட் ஸ்டோரி போட்டோம் கறி டைம் போகிறோம். நீங்கள் எப்படி போவேன்னு பார்ப்போம் சொல்லி. சொல்லுங்க ஜி, சொல்லுங்க ப்ரோ, சொல்லுடா, சொல்லுமா, சொல்லுப்பா. சும்மா எல்லாருக்கும் கால் பண்ண வேண்டியதான். நான் இப்போ வெளியவே வீசா கேட்பேன்னு நினச்சேன். வெளியே வந்து பாஸ்போர்ட் அண்டு டிக்கெட் மட்டும் தான் கேட்டாங்க. ஸோ உள்ளே வந்தாச்சு. இங்கே தான் வீசா கேட்பாங்க. ஜென்ரல் நாலேஜ் கற்றுக்கணும், இப்போ தான் தெரியும்.
நம்ம எந்த நிலைமையில உட்காந்துருக்கோம்? உனக்கு ஜிகே கேக்குதா? நமக்கு என்ன பண்றதுன்னே தெரிய மாட்டேங்குது. எனக்கெல்லாம் என்ன பண்றதுன்னே தெரிய மாட்டேங்குது. புலம்புறோம். ஏதாவது உட்காந்துருக்கோம் நாங்கள். எமிரேட்ஸ்க்கு வெயிட்டிங். எல்லாம் போயிட்டான் போல. அதுதான் எப்போ பார்த்தா மந்தத்துலேருந்து முறைச்சிட்டே இருக்கு. கொஞ்சம் அல்ல, நாமளே ஒரு மென்டல். நமக்கே வந்து அப்படி பண்ணா கோவரமா வராது. அதனால ப்ளீஸ் புட் யுவர் பேக். தமிழ் தான் தெரியாது, இங்கிலீஷ் தெரியும். அதை நான் கன்னடாவில் சொல்லுவேன். எங்கள் ஆளுங்க தெரியாது. தெரியும். கிளம்பி போயிடுச்சு. இதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு போல வந்து கேட்கும். ப்ளீஸ் டிலீட் அவர் வீடியோ. எப்படி இருந்தாலும் என்னோட யூடியூப்ல நான் வந்து போஸ்ட் பண்ண மாட்டேன். அவனை யூடியூப்ல போஸ்ட் பண்ண போகிறேன். கீழே மென்ஷன் பண்ணிடுவேன். லெஃப்டில் இருக்க பொண்ணு பேர் வந்து எனக்கு தெரியாது, அவங்க பேர் ஆஷா வெங்கடேஷா, நான் அவங்களோட பெரிய ஃபேன்ஸில் பேசியிருந்தேன் அப்படி சொல்லி போடுறேன். மேம் ஆஷா மேம் நீங்களா? ராவணராம்களை கை நடங்குது. வெறுப்பாக போய் பேச பார்ப்போமா? போய் பேச பார்ப்போமா? ஐயோ, நான் இப்போ சொன்னேன் ஒரு ஆண்டி நம்ம வீடியோ பண்ணுறதை பார்த்து அந்த மூலையில் போயிட்டு உட்காந்துச்சு. தட் இஸ் மை பவர். அந்த ஆண்டி என்ன சொல்லிச்சு தெரியுமா? இங்க வாங்கல. ஐயோ அந்த ஆண்டி என்ன சொல்லிச்சு தெரியுமா? இங்கே ஒரு சேர் மட்டும் ராவணராம் உட்காந்துட்டு இருக்கிற இடத்துல ஒரு சேர் காலி இருந்துச்சு, அங்கே ஒரு சேர் காலி இருந்துச்சு. இங்கே மட்டும் ஒரு சேரில் வந்து ஒரு பேக் வச்சுருந்தாங்க. ஷீ செட் என்னோட டாட்டர் இஸ் கம்மிங், என்னால் வந்து சீட் வந்து விட்டு கொடுக்க முடியாது. என்னமோ அவளோட அப்பா சீட்டு, அப்பா கொடுத்துருக்க சீட்டு மாதிரி. கேன் யூ ப்ளீஸ் புட் யுவர் பேக் தட் சைடு? என் டாட்டர் வருவா. அவனா no problem madam, can you please put your bag that side? We want the chair. நம்ம என்ன பிரச்சனை இருக்கோம்? இதுதான் மெயின் பிரச்சனை. வீசா கிடைக்கும். அதுக்கப்புறமா நான் என்ன சொன்னேன், இல்லை மேடம் நீங்கள் கொஞ்சம் இந்த சைடு வச்சிங்கன்னா நாங்கள் 2 பேரும் உட்காருவோம். அவளோட புருஷன்கிட்ட கேட்டு சேர் விட்டு கொடுக்குறேன். பார்த்துக்கோ, அவங்களாம் வந்து கேட்குறாங்க. அவங்க கன்றாவே இருக்குது. அதுக்கப்புறமா கேட்டு உட்காந்ததுக்கப்புறமா நான் முறைச்சது பார்த்துட்டான் அவனோட புருஷன். அதனால சரி ஓகேன்னு சொல்லிட்டான். இவங்க வந்து இங்கே உட்காந்துட்டாரு, நான் இங்கே உட்காந்துட்டேன். அந்த அம்மா நான் வீடியோ பண்ணுறதை பார்த்து அங்கே போயிடுச்சு. இல்லை, நாங்கள் வந்து இப்போ வந்து விளாக் எடுக்க தான் வந்தோம். நாங்கள் வந்துட்டு ஃப்ளைட் பிடிச்சி துபாய் போய் வரல. என்ன பிரச்சனை? உட்காந்து மண்டை விண்ணு சூடாகிட்டு இருக்கு. பைத்தியம் தானே. நீ கூட சேர்ந்து ஆயிட வேண்டாம். சேர்ந்துட்டேன், ஆயிட்டேன். காலையெல்லாம் வலிக்குது. நாங்கள் ஒரு பிளான் பண்ணி வந்திருந்தோம். இப்போ என்னென்னா, இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3:15 ஆகுது. 3:15 தனியாக அவங்க ரிட்டர்ன் ஆகி போகிறாங்க. அவங்களும் நிறைய ஆசையாக இருந்தாங்க. ஆசாவும் வந்து துபாய் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், சுற்றணும் ஆசையாக இருந்தாங்க. பட் இப்போது எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்னோட டிக்கெட் 10D கேட்லேயே போயிட்டுருக்கேன். ஜாலியாக விளாக் பண்ணிட்டு ஜாலியாக போகலாம் பிளான் பண்ணிட்டோம். யாருக்கு என்ன பிடிச்சோ நான் போய் சொன்னேன். எல்லாட்டையும் சொல்லாத. நாங்கள் ஒரு வீடியோவில் போட்டு தொலைஞ்சிட்டோம். கேன்சல் ஆகி போயிடுச்சு. நான் அடிக்கடி போயிருக்கேன், பட் எனக்கு தெரில. பட் அவங்க போகணும்னு பிளான் பண்ணிட்டு போகும்போது ஒரு மாதிரியாக இருந்துச்சு.